தமிழ் திரை இசை பாடல்களை விரும்பாதவர்கள் இருக்கவே முடியாது. அத்தகைய எண்ணற்ற பாடல்களை இயற்றிய கவிஞர்கள் நமக்கு காலந்தோறும் விருந்து சமைத்து படைத்திருக்கின்றார்கள். இலக்கியத்தையே பாடல்களாகவும், பாடல்களையே இலக்கியமாகவும் படைத்த கவிஞர்கள் போற்றுதலுக்குரியவர்கள். அத்தகைய சங்க அக இலக்கிய செல்வாக்கை பெற்ற ஒரு பாடலைத்தான் இன்று நாம் பார்க்கவிருக்கின்றோம். இக்கால இளைஞர்கள் காதல் வயப்பட்டு தனிமையிலே சந்திப்பது வழக்கம், இயல்பு. அதை ஆங்கிலத்தில் டேட்டிங் என்று சொல்வார்கள். இந்த டேட்டிங் எனப்படுவது சங்க காலத்திலேயே இருந்தது என்று சொன்னால் வியப்பாக இருக்கும். உண்மைதான். குறிஞ்சித்தனை பாடல்களில் பகற்குறி, இரவுக்குறி என 2 நிலைகளிலே தலைவனும் தலைவியும் சந்திப்பதுண்டு. அவ்வாறு அவர்கள் சந்திக்கையிலே இடம்பெறும் காட்சி ஒன்றை அப்படியே திரைப்பாடலாக மாற்றி நமக்கு காட்சி சமைத்து கொடுத்திருப்பார்கள். இரு வல்லவர்கள் என்ற ஒரு திரை. அந்த திரையில் இடம்பெற்ற ஒரு பாடல்தான் இன்று நாம் காணவிருக்கும் பாடலாகும். வழக்கமாக டேட்டிங் எனப்படும் இந்த சந்திப்பின் பொழுது தலைவன் தான் தாமதமாக வருவான். ஆனால் அன்றைய தினம் தலைவி தாமதமாக வருகின்றாள். வழக்கம் போல் தலைவன் தாமதமாக வந்தும் தலைவியை காணவில்லை. அதைக் கண்டு வியந்து போன தலைவன் என்ன ஆயிற்று, ஏதாயிற்று என்று புலம்பி தவிக்கின்றான். அப்பொழுது தூரத்தில் தலைவி வருவதை காண்கின்றான். கண்டதுமே மகிழ்ச்சி அடைகின்றான். அந்த சந்தோஷம் சற்று நேரம்தான் திளைத்தது. உடனே அவளை கண்டு சந்தேகப்படுகின்றான். ஏன்? காரணம் அவள் வந்த கோலம், அவளுடைய தோற்றத்தைக் கண்டு அவன் சந்தேகப்படுகின்றான். இத்தகையதொரு காட்சியை அப்படியே படமாக்க, பாடலாக்க திட்டமிடுகின்றார்கள். இரு வல்லவர்கள் என்ற திரையில் இந்த பாடல் இடம்பெறுகின்றது. கவியரசு கண்ணதாசன் அந்த காட்சிக்கு, சூழலுக்கு ஏற்ப அற்புதமான பாடல் ஒன்றை வடிக்கின்றார். தாமதமாக வந்த தலைவியை பார்த்து தலைவன், நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன், நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன் என்று பாடுகின்றான். இந்த பாடல் கேட்பதற்கு இனிமையாக இருந்தாலும் அந்த பாடல் வரிகளிலே ஒரு குற்றச்சாட்டு இருப்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். நான் மலரோடு தனியாக ஏன் இங்க வந்தேன், என் மகராணி உனைக்கான ஓடோடி வந்தேன் அப்படின்னு சொல்றான். அதாவது, நான் மலரை எடுத்துக்கிட்டு உன்னை பார்ப்பதற்காக ஆர்வமா இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கேன், ஆனா நீ தாமதமா வரையே, அதுவும் இந்த கோலத்துல வரையே என்ற ஒரு குற்றச்சாட்டையே முன்வைத்து அழகாக பாடுகின்றான். தலைவனுடைய இந்த குற்றச்சாட்டை கேட்டதும் அதிர்ந்து போகின்றாள் தலைவி. இருந்தாலும் உடனே அவனுக்கு பதில் உரைக்கின்றாள். நீ இல்லாமல் யாரோடு உறவாடு வந்தேன், உன்னிளமைக்கு துணையாக தனியாக வந்தேன், உன்னிளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். நீ இல்லாம வேற யாரு கூட நான் பழக வந்தேன், உன்னை பார்க்கத்தானே தனியா நான் வந்தேன், நாம் இன்பமாக இருப்பதற்கு என்னை பார்த்து சந்தேகப்பட்டு விட்டாயே என்று கவலை கொள்கின்றாள், வருத்தம் கொள்கின்றாள் தலைவி. தலைவியின் அந்த நியாயத்தை சற்றும் பொருட்படுத்தாத தலைவன் தொடர்ந்து அடுக்கடுக்காய் 4 சந்தேகங்களை முன்வைத்து அவளை குற்றம் சாட்டுகின்றான். 4 வரிகளிலே, நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார், உன் மலர் கூந்தல் அலைபாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். பாடல் வரிகளை கேட்பதற்கு இனிமையாகவும் அழகாகவும் இருந்தாலும் உள்ளே அந்த வரிகளிலே புதைந்து கிடப்பது சந்தேகம்தான். முதலாவது சந்தேகம், நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், நீ வரும்போது எவனாவது உன்னை பார்த்துட்டானா, உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார், எனக்கு முன்ன வேற எவனாவது உனக்கு பரிசு கொடுத்துட்டானா, நான் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு முன்னுக்கு வேற ஒருத்தன் உனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டானா. 2வது சந்தேகம். 3வதாக, உன் மலர் கூந்தல் அலைபாய அவர் என்ன சொன்னார், உன்னுடைய இந்த மலர் கூந்தல்லாம் களைஞ்சி அலைபாய்ந்து நீ தலைவிரி கோலமா வந்திருக்கிய, அப்படி ஆகிற அளவுக்கு அவன் என்ன பண்ணான் என்ற ஒரு சந்தேகத்தை முன்வைக்கின்றான். எல்லாவற்றுக்கும் உச்சமாக 4வது சந்தேகத்தை முன்வைக்கின்றான். உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார், அழகான வடிவமான உன்னுடைய இதழ்களிலே எப்பேற்பட்ட சுவையை தந்து விட்டான் என்று கொஞ்சம் கூட அவள் எதிர்பார்க்காத வண்ணம்
4 குற்றச்சாட்டுகளை சந்தேகமாக எழுப்புகின்றான் தலைவன். இத்தகைய சந்தேகத்தை தலைவன் முன்வைத்ததும் தலைவி கலங்கி போறா, அப்படியே வருத்தப்படுறா. இருந்தாலும் அவனுக்கு பதில் சொல்ல வேண்டும், நியாயத்தை கற்பிக்க வேண்டும் என்பதற்காக பாடல் வரிகளால் தன்னுடைய நியாயத்தை மீண்டும் மீண்டும் சொல்கின்றாள். பொன்வண்டொன்று மலர் என்று முகத்தோடு மோத, நான் வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட, என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக, நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக, நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. அதாவது தலைவி தலைவனை பார்க்க வழக்கம் போல தான் வந்துக்கிட்டு இருந்தாலாம். வந்துக்கிட்டு இருக்கையில் எதிரே திடீரென ஒரு கரு வண்டு, அந்த பொன் வண்டு தோன்றியதாம். அதை பார்த்ததும் இவள் பயந்து விடுகின்றாள். அந்த பொன் வண்டு இவளுடைய முகத்தை பார்த்து தாமரை மலரோ என்று எண்ணி அவள் கிட்டே நெருங்கி தேன் உறிஞ்ச அவள் முகத்தை நெருங்கியதாம். அதை கண்டு பயந்து விடுகின்றாள். ஏன்னால் கருவண்டு பெரிதாக இருக்கும் அல்லவா. பயந்த கையோடு அதை தடுக்க முற்பட்டவள் தன் வளை கையால், வளை அணிந்த கையால் அதை தடுக்க முற்படும் பொழுது வளை கையில் பட்டு உடைந்து விடுகின்றது. மலரெல்லாம் கீழே விழுந்து விடுகின்றது. கூந்தல் களைந்து விடுகின்றது. பயந்து வெறிச்சோடி ஓடி வருகின்றாள் அந்த பொன்வண்டிலிருந்து தப்பித்து. அதைத்தான் அவள் அழகாக சொல்கின்றாள். பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத, நான் வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட, என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக, நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. நான் நேராக பயந்து போய் உங்கள்கிட்ட உண்மையை சொல்ல வந்தா நீ என்னை பார்த்து சந்தேகப்பட்டியே, இது நியாயமா என்று தன்னுடைய நியாயத்தை முன்வைக்கின்றாள் தலைவி. தலைவி பதிலாக சொன்ன அந்த வரிகளிலே கண்ணதாசன் தன்னுடைய முழு திறமையை காட்டியிருப்பார். அவர் கற்று தேர்ந்த சங்க அக இலக்கிய செல்வாக்கை அப்படியே இந்த பாடல் வரியிலே ஊடுருவச் செய்திருப்பார். புகழேந்தி புலவர் இயற்றிய நலவென்பா பாடல் ஒன்றை அப்படியே எடுத்து உள்வாங்கி அந்த வரிகளை எளிமையாக நமக்கு கொடுத்திருப்பார் கண்ணதாசன். அந்த வரிகள், மங்கை ஒருத்தி மலர் கொய்வால் வால்முகத்தை பங்கயம் என்றெண்ணி படிவண்டை செங்கையால் காத்தால கைமலரை காந்தலென பாய்தலுமே வேர்த்தலை காணின்றான் வேந்து. இந்த வரிகளில் அப்படியே தலைவி சொன்ன பதில் இடம்பெற்றிருக்கும். அதை அப்படியே எடுத்தாண்டிருப்பார். ஆனால் நமக்கு புரியும் வண்ணம் எளிமையாக, இனிமையாக, அழகாக. இதுவே கவிஞரின் வெற்றி. இந்த வரிகளில்தான் கவியரசு கண்ணதாசன் விஞ்சி நிற்கின்றார். இவ்வாறு எத்தனையோ தமிழ் திரை இசை பாடல்களிலே தொல்காப்பிய சிந்தனையும் சங்க அக இலக்கிய செல்வாக்கும் இடம்பெற்றுள்ளதை நாம் ஒவ்வொரு பாடலிலும் அலசி ஆராய முடியும். இப்படி எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றன. அந்த வரிகளை எடுத்து ஆண்டதால் தான் எத்தனையோ திரைப்பாடல்கள் நம்மை மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டுகின்றன, நம்மை பரவசப்படுத்துகின்றன. இவ்வாறான பாடல்களை கேட்டு இலக்கிய பயிரை நாம் தொடர்ந்து வளர்ப்போம். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என்